இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் Argo CD எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி அதை கான்ஃபிகர் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி கமெண்ட்ஸ் இருக்குது. நான் அந்த கமெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கமெண்ட் மூலிமா வந்து நம்ம Argo CD இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Argo CD ஒரு நேம் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ kubectl create நேம் ஸ்பேஸ் Argo CD. ஓகே, ஸோ இப்போ Argo CDக்கு ஒரு நேம் ஸ்பேஸ் வந்து தனியாக கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜஸ்ட் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நான் HA அண்ட் HA ஜஸ்ட் என்விரான்மெண்ட்ன்றதுனால நம்ம வந்து நான் HAல ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளோட பேஷன் ஹோஸ்ட்டில் kubectl apply -f கமெண்ட் லிங்க்கை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு -n Argo CD. ஸோ நமக்கு Argo CD டிபெண்டன்ஸ்லாம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ டிப்ளாய்மெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ kubectl get all -n Argo CD. ஓகே, ஸோ நமக்கு Argo CD எல்லாமே வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ Argo CD வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு லோட் பேலன்சர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ kubectl get svc -n Argo CD. ஸோ இதில் இந்த Argo CD சர்வர் இதை வந்து நம்ம வெளியே எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்போஸ் பண்ணது நம்ம லோட் பேலன்சர் டைப்பில் வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ kubectl edit svc -n Argo CD. ஆக்சுவலி இந்த svc நேம் வந்து Argo CD சர்வர். Argo CD server. ஓகே, ஸோ கீழே கிளஸ்டர் ஐபின்னு இருக்கும். ஸோ கிளஸ்டர் ஐபின்னு நம்ம லோட் பேலன்சரை கொடுத்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் Argo CD. ஓகே, ஸோ kubectl get svc -n Argo CD. ஸோ நமக்கு Argo CD ஐபி கிடச்சிருச்சு, லோட் பேலன்சரை நேம் கிடச்சிருச்சு. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ இது இப்போ தான் கிரியேட் பண்ணுறதுக்கு லோட் பேலன்ஸ்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கிரியேட் ஆகிறதுக்கு. ஸோ மீன்வே நம்ம வந்து Argo CD பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கலாம். kubectl get secret -n Argo CD. இதில் நம்ம Argo CD பாஸ்வேர்டு வந்து இனிஷியல் அட்மின் சீக்ரெட்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் நம்ம வியூ பண்ணிக்கலாம். சீக்ரெட் ஸோ YAML ஃபார்மேட்டில் வெளியே எடுத்துக்கலாம். -o YAML. ஸோ நமக்கு அந்த Argo CD பாஸ்வேர்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி base64 டீகோட் பண்ணிக்கலாம். base64 டீகோடில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி பாஸ்வேர்டு டீகோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு பாஸ்வேர்டு கிடச்சிடுச்சு. ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டு காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம ஐபியை ரீலோட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகே, ஸோ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ Argo CD ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்ட் நம்ம காப்பி பண்ண பாஸ்வேர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கமெண்ட் மூலிமா கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஸ்டேஜஸை பார்த்துடலாம். ஓகே, ஸ்டேஜஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கமிட் ஐடியை கெட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபுல் கமிட் ஐடியை கெட் பண்ணி அதில் வந்து நமக்கு 10 டிஜிட்டை மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிட்டோடைய டீட்டெயில்ஸ். இந்த Argo CD-யோடைய Kubernetes மேனிஃபெஸ்ட் ஃபைல் இருக்கிற get URL. ஓகே, இங்கே வந்து ஆக்சுவலாக நம்மளோட அப்ளிகேஷன் இருக்காது, Argo CD-யோடைய மேனிஃபெஸ்ட் ஃபைல் இருக்குது. ஏன்னா Argo CD-யோட மேனிஃபெஸ்ட்டையும் நம்ம அப்ளிகேஷன் கோடையும் வந்து தனித்தனி ரெப்போட மெயின்டைன் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லேயே நம்ம அப்ளிகேஷன் கோடும் நம்மளுடைய Kubernetes மேனிஃபெஸ்ட் வந்து ஒரே ஃபோல்டரில் ஒரே ரெப்போவில் இருந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றதை நான் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லேயே வந்து டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, இதில் வந்து ஒரு லூப்பிங் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோட லிங்க். ஸோ அதிலே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்காக ரெண்டுத்தையும் வந்து தனித்தனி தனித்தனி ரெப்போசிட்டரியில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். Kubernetes மேனிஃபெஸ்ட் ஃபைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெப்பாசிட்டரியும் அப்ளிகேஷன் கோடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெப்பாசிட்டரியும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரெப்போவில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடாது, Kubernetesோட மேனிஃபெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ அதனுடைய URL இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ யூசர் நேம் வந்து நம்மளுடைய யூசர் நேம் கொடுத்துக்கலாம். அண்ட் மெயில் ஐடி ஒரு மெயில் ஐடி கொடுத்துங்க. ஓகே, ஸோ இந்த கமாண்டில் தான் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய இமேஜ், ஓகே, ஸோ இமேஜ் கோலன் ஸ்பேஸ் என்ன இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய புதுசாக கிரியேட் ஆகிற கமிட் ஐடியை வச்சு நான் ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணுறேன், மேனிஃபெஸ்ட்டை காமிக்கிறேன். ஸோ என்னோட டிப்ளாய்மெண்ட்டில் இந்த இடத்துல நம்ம ஒரு இமேஜ் நேம் கொடுப்போம். கரெக்டாக அந்த இமேஜ் நேம் எனக்கு என்ன இருந்தாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய ரெபாசிட்டரி URL என்னுடைய இமேஜ் நேம் /image name
கோலன் டேக்ன்ற இடத்துல என்னுடைய கமிட் ஐடியை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்னுடைய கமிட் ஐடியை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே வந்து நம்மளோட ரெபாசிட்டரி URL, இந்த ரெபாசிட்டரி URIன்றது நம்மளுடைய ECRோட இமேஜ் URI. ஸோ அந்த URI இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்லாஷ் நம்ம இமேஜ் நேமு கோலன் கமிட் ஐடி. ஸோ நமக்கு என்ன கமிட் ஐடி வருதோ அந்த கமிட் ஐடி வந்து எந்த இடத்துல Kubernetes டிப்ளாய்மெண்ட் ஃபைல் இருக்கிற பாத்து, இந்த பாத்தில் இருக்கிற அந்த டிப்ளாய்மெண்ட் ஃபைலை போய்ட்டு சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த சேஞ்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி கமிட் பண்ணி புஷ் பண்ண சொல்கிறேன் என்னுடைய ஆர்ஜினுக்கு. பிகாஸ் அப்போ தான் வந்து நமக்கு நியூ கமிட் ஐடியை வச்சு ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அந்த இமேஜ் என்ன பண்ணணும்னா என்னுடைய ஆர்கோ சிட்டி வாட்ச் பண்ணுற மேனிஃபெஸ்ட் ரெப்போ அங்கே இருக்க டிப்ளாய்மெண்ட் YAML ஃபைலில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஆர்கோ சிடிக்கு நம்ம ஒரு சில இன்புட்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, அதான் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு application.yaml ஃபைல் இம்பார்ட்டன்ட், அண்ட் ஆப் ப்ராஜெக்ட் இதெல்லாம் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஆப் ப்ராஜெக்ட்ன்றது என்னன்னா நம்ம எத்தனை ஆர்கோ சிடி கிரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து ஒரு டிஃபால்ட் ஆப் ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அப்படி இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டில் போயிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் வந்து நம்மளுடைய ஆர்கோ சிடி நம்ம கிரியேட் பண்ண போகிற மேனிஃபெஸ்ட் எல்லாமே இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணால் ஒரு ஆப் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஆப் ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, டெஸ்டினேஷன் வந்து டிஃபால்ட் கொடுத்துட்டு இது வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒயிட் லிஸ்ட் பண்ணணும், எனக்கு இந்த பர்டிகுலர் கிளஸ்டரில் தான் இருக்கணும், இல்லை நேம்ஸ் சர்வரில் உங்களுக்கு ஒயிட் லிஸ்ட் பண்ணணும்னா இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து application.yaml. இங்கே தான் வந்து நம்மளுடைய ஆக்சுவல் மேனிஃபெஸ்ட் ஃபைல் இருக்கிற ரெப்போட டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம ஷேர் பண்ணணும். ஓகே, இந்த பார்த்துட்டு என்னன்னா நம்ம ரெப்போவில் இருக்கிற ஃபோல்டர் ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர் இல்லை. ஓகே, இது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து என்னுடைய Kubernetes மேனிஃபெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரெப்போ யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ரெப்போவில் போய் பார்ப்போம். இப்போ ரெப்போசிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே Kubernetesன்னு சொல்லிட்டு Kubernetes மேனிஃபெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெப்போ இருக்கும். அதை ஜஸ்ட் ஓப்பன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து Kubernetes மேனிஃபெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அந்த ஃபோல்டர் உள்ளே வந்து என்னோட டிப்ளாய்மெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். சரி, என் டிப்ளாய்மெண்ட் ஃபைல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபைலை தான் வந்து இந்த பாத்தை தான் வந்து நான் இங்கே கொடுக்கணும். இது வந்து என்னுடைய பாத்து. இந்த இடத்துல ரெப்போட URL வந்து இங்கே பேஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே உங்களோட ரெப்போ URLs, உங்களோட சேஞ்சஸ் எல்லாமே அங்கே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் என்னோட ரெப்போ URL காப்பி பண்ணிப்போம். கோடில் காப்பி பண்ணிவிட்டு என்னோட பிரான்ச் வந்து மெயின் பிரான்ச் தான். ஸோ அது வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ மெயின். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு, ஆப் ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு, அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் ரெப்போ. நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன் கோட் எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரைவேட் ரெப்போவில் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ரைவேட் ரெப்போ வந்து இங்கே கொடுக்கணும். இன்கேஸ் நம்ம பப்ளிக் ரெப்போவில் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் தேவையில்லை. ஓகே, நான் ப்ரைவேட் ரெப்போன்றதுனால இந்த ப்ரைவேட் ரெப்போவை இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபஸ்ட் URL கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ யூசர் நேம் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டை புதுசாக நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த Kubernetes மேனிஃபெஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது ஒரு தனியாக ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் கீழே டெவலப்பர் செட்டிங்ஸ், ஸோ இங்கே வந்து பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரேட் நியூ டோக்கன். ஸோ பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய நேம் கொடுத்துக்கலாம் மேனிஃபெஸ்ட். ஸோ எக்ஸ்பிரேஷன் டேட் வேணால் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் எல்லா ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷனை மட்டும் இதை செலக்ட் பண்ணிக்கணும். டெமோ அப்ளிகேஷன்றதுனால எல்லா ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜென்ரேட் டோக்கன்ஸ் கொடுத்துக்கலாம். நமக்கு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். இப்போ நம்ம டிப்ளாய்மெண்ட் ஃபைலில் இருக்க சேஞ்சஸாக பண்ணிடலாம். ஓகே, நம்ம டிப்ளாய்மெண்ட் ஃபைலில் இன்னும் எந்த ஒரு இமேஜ் நேமும் கொடுக்கல. ஓகே, ஸோ அந்த சேஞ்சஸை ஃபஸ்ட் நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ என்னோட இமேஜ் நேம் வந்து என்னுடைய ECRல ஜஸ்ட் என்னோட URI காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கோலன் இங்கே வந்து கமிட் ஐடி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமிட் ஐடியை வச்சு இந்த சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன்ஸையும் கொடுத்துருக்கோம். ஓகே, சேவ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இங்கே சீக்ரெட். ஸோ இங்கே எதுக்கு நம்ம சீக்ரெட் டைம் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு ப்ரைவேட் ரெப்போ. ஓகே, ஸோ நம்மளுடைய இமேஜ் வந்து எங்கே ஜென்ரேட் ஆக போகுதுன்னா ஒரு ப்ரைவேட் ரெப்போவில் தான் ஜென்ரேட் ஆக போகுது. கரெக்டாக. ஸோ நம்மளுடைய இமேஜஸ் எல்லாமே ஒரு ப்ரைவேட் ரெப்போவில் இருக்கிறதுனால ப்ரைவேட் ரெப்போவில் இருந்து ஒரு இமேஜை எடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு இமேஜ் சீக்ரெட் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இமேஜ் சீக்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீக்ரெட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சீக்ரெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த கமெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நேம் வந்து நான் ஜஸ்ட் கேம் சீக்ரெட்னு கொடுத்துக்கிறேன். கேம் சீக்ரெட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட ரெப்போட URL கொடுத்துக்கோங்க. ரிமைனிங் சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட பேஷனில் போய்ட்டு ஃபஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கமெண்டை எக்ஸிக்யூட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ நம்ம கேம் சீக்ரெட்னு ஒரு சீக்ரெட் கிரியேட் ஆகிடுச்சு. நம்மளோட டிப்ளாய்மெண்ட்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கேம் சீக்ரெட். ஓகே, ஸோ நம்மளோட டிப்ளாய்மெண்ட் ஃபைல்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய சர்வீஸ் பேஜில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்னுடைய பேஷன் ஹோஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் நான் சென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் டேரெக்டாகவே எல்லா ஃபைல்ஸையும் காப்பி பண்ணி என்னுடைய பேஷன் ஹோஸ்ட்டை போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ஸ்டேஜஸ் எழுதலாம், இல்லை உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ஸ் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் இதை டெஸ்ட்ன்றதுனால ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டேரெக்டாக இங்கேருந்து என்னுடைய பேஷன் ஹோஸ்ட்டில் போய் நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
ஸோ இதை பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் வந்து டேரெக்டாகவே இப்போ எல்லாத்தையும் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டெப்ஸ் வந்து கன்வீனியன்ஸாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய சேஞ்சஸ் எல்லாமே வந்து உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேஞ்சஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய ரெப்போக்கு கமிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிட் ஸ்டேட்டஸ், ஸோ நம்ம சேஞ்சஸ் இருக்குது. ஸோ கிட் ஆட், ஓகே, ஸோ நம்மளுடைய சேஞ்சஸ் எல்லாம் புஷ் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலி நான் வந்து குபர்னெட்டிஸ் ஃபைல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னொரு ரெப்போ யூஸ் பண்ணியிருந்தேன் சொன்னேன். ஸோ அந்த ரெப்போலேயே போயிட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து என்னோட ஆக்சுவலாக குபர்னெட்டிஸ் மெயின்டைன் பண்ணுற ரெப்போ. ஓகே, ஸோ சேம் தான், ஒரே ரெப்போவில் வந்து நமக்கு ப்ராப்ளம் வரும்ன்றதால நான் வந்து இன்னொரு ரெப்போவில் எல்லா ஃபைல்ஸும் காப்பி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சேம் ஃபைல்ஸும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓகே, ஸோ இதில் வந்து எல்லா சேஞ்சஸும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய இந்த எல்லா ஃபைல்ஸையும் வந்து ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ kubectl அப்ளை -f டாட், ஜஸ்ட் நான் டாட் கொடுத்தா எல்லாமே எனக்கு அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ டாட் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அப்ளிகேஷன் கிரியேட் ஆகிடுச்சு, ஆப் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு, சீக்ரெட்ஸும் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளுடைய ஆல்கோ சீட்டில் போய் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ரீலோட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா நம்மளோட அப்ளிகேஷன் உள்ளே வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் உள்ளே வந்துருச்சு. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, சரி ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷனில் ஒரு இஷ்யூஸ் காட்டுது. என்ன இஷ்யூன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஏன்னா நமக்கு இமேஜ் ஐடி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எரர் அடிச்சிருக்கு. ஓகே, ஏன்னா நமக்கு இமேஜ் ஐடி வந்து நம்மளுடைய இமேஜ் ஐடி என்ன, இந்த இமேஜ் ஐடி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஜென்கின்ஸை ரன் பண்ணுவோம். ஜென்கின்ஸோட சேஞ்சஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த ஜென்கின்ஸை காப்பி பண்ணி, இந்த ஸ்டேஜஸை காப்பி பண்ணி நம்மளுடைய ஜென்கின்ஸ் ஃபைலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜென்கின்ஸில் கான்ஃபிகரில், ஓகே, ஸோ நம்ம ஜென்கின்ஸ் ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம பில் நோ கொடுப்போம். ஓகே, ஸோ பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, கோட் பில்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு இப்போ சோனர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு சோனர் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு குவாலிட்டிகேட் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ குவாலிட்டிகேட்டில் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு டாக்கர் பில்ட் ஸ்டேஜ் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ பில்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு, முடிய போகுது. ஓகே, ஸோ நமக்கு இப்போ புஷ் ஸ்டேஜ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம வந்துருச்சு. ஓகே, கமிட் அண்ட் புஷ் ஸ்டேஜ். நமக்கு வந்து கமிட் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட இதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட ஜென்கின்ஸ் சர்வரில் ஏதாவது நியூ இமேஜ் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டாக்கர் இமேஜஸ். ஓகே, அபவுட் மினிட்ஸ் ago வந்து ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ டேக் வந்து 1283. ஸோ நம்மளோட ஜென்கின்ஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கன்சோல் அவுட்புட்டில் ஸோ கமிட் ஐடி ஓகே 128 இந்த கமிட் ஐடி தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்கோ சீட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ ஆர்கோ சீட்டில் ஜஸ்ட் சிங்க் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பழைய இமேஜ் இதுதான், புது இமேஜ் இப்போ கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, அதனுடைய இமேஜ் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்து நம்மளோட இமேஜில் தான் இருக்குது. இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து 10 minutes ago கிரியேட் ஆன இமேஜ். ஓகே, இதோடைய இமேஜ் நேம் செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் நேம் கமிட் ஐடின்னு இருக்குது. பட் இந்த இடத்துல இமேஜ் நேம் பார்த்தோன்னா நமக்கு நம்ம இப்போ கிரியேட் பண்ண நம்ம கமிட் ஐடியில் தான் இருக்குது. இமேஜும் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போது இந்த அப்ளிகேஷனை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. kubectl get svc-a. ஓகே, ஸோ இது நம்மளோட அப்ளிகேஷனுடைய லோட் பேலன்ஸ் ஐபி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி பார்ப்போம் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய போர்ட் நம்பர் 8 தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, சும்மா ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ், ஓகே, ஸோ நம்ம அப்ளிகேஷன் எக்ஸ்பெக்டாக கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸோ கேம் வந்து எப்படின்னா கிரியேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜென்கின்ஸை யூஸ் பண்ணி கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்
பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற டூல் வந்து ஆர்கோசிட்டி டூலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வெப்புக்கும் செட் பண்ணலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதனால நான் வெப்புக்கு எதுவுமே நான் செட் பண்ணல. ஓகே, ஸோ வெப்புக்கு எப்படி செட் பண்ணணும், அது எப்படி கிரியேட் பண்ணுற எல்லாத்துமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த இஷ்யூஸ் வந்து ஃபர்தராக அப்கமிங் வீடியோஸில் வந்து அந்த இஷ்யூஸ் நான் வந்து எப்படி சால்வ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டெவலப்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.